அதிமுகங்கிறது வந்து உள்ளபடியே நான் மறுக்கிறேன். ஏன்னா இது வந்து விசிகா ஆதரவுனால தான் ஆளுநர் அவர்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரை பதவியேற்க வந்து பதவிப்பேற்க கூப்பிட்டார். அதை வந்து நாங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வெளியிலிருந்து ஆதரவாக நாங்கள் இருக்கிறோங்கிறத நாங்களுடைய முதல் கருத்தை நான் வைக்கிறேன். நான் ஃபோன் அழைப்பு கொடுத்தார், கடிதம் மூலமாக அழைப்பு கொடுத்தாரு, எங்களுக்காக காத்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிலாம் கொடுத்துட்டாங்க, வரவே முடியாத முஸ்லீம் லீக் கூட கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ச்சி பிறகு தான் இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அண்ணனுக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இது கொடுத்தோம், ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு தான் இன்றைக்கி வந்து விஜய் அரசில் ஒரு நாடக மேடை, ஒரு நடிகர், அதுவும் நாடகமாக இருக்கலாம், ஏமாந்துட்டாரோ தொல் திருமாவளவன் இல்லைண்ணே. அவர் அண்ணன் விஜய் அவர்கள் நடிகர் தான், ஆனால் அவர் நடித்து முடிச்சுட்டு தான் இப்போ வந்து அரசியல் பயிற்சி அரசியலும் நடிக்கிறாருன்றோம். இல்லை, அரசியல் அவர் நடிக்கிறாரு இல்லைங்கிறது இன்னும் 3 நாள் தான் நம்ம ஆச்சுண்ணே. இப்போ நாங்கள் கூட நீங்கள் சொல்கிற கருத்து நம்ம உடன்பட்டா கூடனே நாங்கள் வந்து வெளியிருந்து தான் நம்ம ஆதரவு கொடுக்குறோம். உள்ளேருந்து கூட்டணி நாங்கள் போகல, ஆதரவு நாங்கள் கொடுக்கல, எந்த அன்கண்டிஷனல். ஆமாம், விரதநற்ற ஆதரவு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூடவே ஒரு ஜோதிடர் சுத்துறாரு, அதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இல்லைண்ணே, ஜோதிடர் வராரு, ஜோதிடருக்கு ஒரு பதவியும் ஒன்று கொடுத்தாரு, அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற பார்வையில் வந்து ஒரு இந்துத்துவ பார்வை இல்லாமல் ஒரு இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மதிச்சோ, இல்லை வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மதிச்சோ, அந்த உணர்வுகளை மதித்து அவர் வந்து ஒரு அரசியல் செய்வாருங்கிறது தான் நான் பார்க்குறேன். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் பொறுப்பாளர் இசை அமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம்ண்ணா. கிட்டத்தட்ட விஜய் பதவியேற்று இது 3வது நாள், 3வது சட்டமன்ற கூடியிருக்காங்க. விஜயோட அந்த பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதுவும் அதிமுக தயவில். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணே, இது அதிமுக தயவுங்கிறது நான் உள்ளபடியே மறுக்கிறேன். ஏன்னா அவர் அதிமுக வேணான்னு சொல்லி தான் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவை விருப்பப்பட்டார் அண்ணன் விஜய் அவர்கள். அதிமுக வேண்டான்னு சொல்லி தான் விசிகாவுடைய ஆதரவு வேணும் விருப்பப்பட்டார். மறுபடியும் அதிமுக வேணும்னு சொல்லி அதிமுக வந்தப்போ வேண்டான்னு சொல்லி தான், இல்லை விசிகா எப்போ முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு வரையும் நாங்கள் காத்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய தலைவர் அவர்களும் உயர்மட்ட குழு வரையும் கூட்டத்தை கூடி நிர்வாகிகிட்ட கலந்து பேசி, அதன் பிறகு வந்து ஒரு சில நிர்வாகிகிட்ட மறுபடியும் ஒரு சின்ன கலந்துரையாடலும் பண்ணி, அதன் பிறகு தான் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் அந்த ஆளுநரே வந்து மறுபடியும் ஆட்சிக்கு கூப்பிட்டாரு. அப்போ இல்லை, அதிமுகங்கிறது வந்து உள்ளபடியே நான் மறுக்கிறேன். ஏன்னா இது வந்து விசிகா ஆதரவுனால தான் ஆளுநர் அவர்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரை பதவியேற்க வந்து பதவிப்பேற்க கூப்பிட்டார். அதை வந்து நாங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வெளியிலிருந்து ஆதரவாக நாங்கள் இருக்கிறோங்கிறத நாங்களுடைய முதல் கருத்தை நான் வைக்கிறேன். நான் தாவேக அரசியலுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், தாவேக்காவுக்கு வந்து உயிர் கொடுத்துல அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராகணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவு வந்து அவருக்கு பெரும்பான்மையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறது அளவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கிறனால தான் எங்களை அவர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வரும்படி எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஃபோன் அழைப்பு கொடுத்தார், கடிதம் மூலமாக அழைப்பு கொடுத்தாரு, எங்களுக்காக காத்திருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சிலாம் கொடுத்துட்டாங்க, வரவே முடியாத முஸ்லீம் லீக் கூட கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ச்சி பிறகு தான் இது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அண்ணனுக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இது கொடுத்தோம், ஆதரவு கொடுத்தோம். அந்த ஆதரவு தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆயிருக்கார். அதனால் அதிமுகங்கிறது தான் வந்து பேருக்கு அதிமுக இருக்கலாம், ஆனால் வந்து உண்மையான ஆதரவுங்கிறது எங்களுடைய ஆதரவு தான். அதுதான் விஜய் அண்ணன் அவர்களும் விரும்புகிறார். இல்லை, கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டது தான். தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் வந்து பாஜகவோட கை குழந்தைன்னு சொல்லி பயணித்தவர் தான் தேர்தல் அப்போ. இப்போது தன் நிலைப்பாட்டில் மாறி இருக்காரு. ஒரு வேளையை தமிழ்நாட்டோட அந்த மாண்பு, ஜனநாயகம் இதெல்லாம் காப்பாற்றணும், இங்கே கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு முன்னெடுத்து விஜய் ஆதரித்தார். நிலைப்பாட்டில் வச்சுங்க, ஓகே, ஆதரிக்கும், வரவேற்கிறோம். இப்போது விஜய் அவர்கள் உங்களை வந்து முதல் தடவை கூப்பிட்டது வந்து 2வது முறை, அதாவது அதிமுகவை வெல்கம் பண்ணிவிட்டு
ஒருவேளை உங்களை கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டீங்களோ, அந்த இடத்துல இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் முதல்ல அழைப்பு விடுக்கும் போதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டம் இருக்கக்கூடிய தோழமை கட்சியில் தான் அவர் கூப்பிட்டார். ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஃபஸ்ட் இடத்துல போயிட்டாங்க. அதன் பிறகு தான் அதிமுகவால் வர முடியல. ஏன்னா அதிமுக இன்னைக்கு அரசியல் பொறுத்தளவுக்கு திமுகவா அதிமுக இதுதான் உண்மையான அரசியல் சூழ்நிலை, மக்களுடைய கருத்து. ஆனால் மக்கள் ஒரு வகையான ஒரு மாறுதல் சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பினால டிவிகேக்கு வந்துருச்சு. ஆனால் வாலண்டரியாக அதிமுக வரனால 400 ரவுடி சொல்கிற வடிவேல் ஜோக்குமாரி தான் அதிமுக அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் விரும்பினது எங்களை விரும்பினார், கம்யூனிஸ்டில் விரும்பினார். இன்னும் மதசார்பு அது ஒரு நாடகமாக இருக்கலாம் இல்லையா? நாடகம் விஜய் அரசியல் ஒரு நாடக மேடை, ஒரு நடிகர், அதுவும் நாடகமாக இருக்கலாம். ஏமாந்துட்டாரோ தொல் திருமாவளவன் இல்லைண்ணே, அவர் அண்ணன் விஜய் அவர்கள் நடிகர் தான். ஆனால் அவர் நடித்து முடிச்சுட்டு தான் இப்போ அரசியல் செய்ய அரசியலும் நடிக்கிறாருன்றோம். இல்லை, அரசியல் அவர் நடிக்கிறாரு இல்லைங்கிறது இன்னும் 3 நாள் தான் நம்ம ஆச்சுண்ணே. இப்போ நாங்கள் கூட நீங்கள் சொல்கிற கருத்து நம்ம உடன்பட்டா கூடனே நாங்கள் வெளியிருந்து தான் நம்ம ஆதரவு கொடுக்குறோம். உள்ளேருந்து கூட்டணி நாங்கள் போகல, ஆதரவு நாங்கள் கொடுக்கல. எந்த அன்கண்டிஷனல் ஆமாம் ஆதரவு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகரை அண்ணன் விட்டுட்டு நீங்கள் ஒரு சமூக சேவை வரணும், மக்கள் பணி செய்யணுங்கிறது அதை நம்ம வரையறுக்கிறோம். ஆனால் எங்களால் அந்த பாதிப்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்துடக்கூடாது. எங்களால் ஒரு கரை படிக்கக்கூடாது. ரெண்டாவது கரைங்கிறதோட அந்த சிஎம் கனவு திருமாவளவன் அவர்களால் தகர்ந்துடுச்சு, அந்த கரை படிக்கக்கூடாது. கரைங்கிறதோட மக்களுடைய எதை நோக்கி அதை தூண்டுறதுக்கு ஆளாகக்கூடாது. இல்லைண்ணே, மக்கள் எதை நோக்கி அவங்க வாக்களிச்சாங்கன்னா அந்த கனவை நினைவாக்கிடணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கலந்து ஆலோசித்து நாங்கள் இந்த கூட்டத்தை போட்டு நாங்கள் ஒரு ஆதரவு தெரிவிச்சுக்கணும். சரி நாங்கள் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படி தான் நீங்கள் அண்ணனும் பார்க்கணும், பொதுமக்களும் அப்படி தான் பார்க்கணும். விஜய் இப்போ என்னவா பார்க்குறீங்க? விஜய் யார்? இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிறார். சரி, நான் அவர் தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சராக நான் எந்த அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிறார்? ஒரு முகம் இருக்குல்ல, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமத்துவம் திராவிடம் என்ற ஒரு முகம் இருக்குது. இதுபோல் ஒரு முகம் இருக்கு இல்லையா? விஜய் இன்றைக்கு எந்த முகத்தில் அரசியல் செய்கிறார்? அவரும் மதசார்பற்ற ஒரு முகத்தோடு தான் அவர் வெளியில் வருவார். மதசார்பற்ற ஆமாம், முகத்தோடு தான் அவரும் வெளியில் வருவார். ஆமாம், ஏன்னா அவர் இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக உலகத்தில் அவர் என்றைக்கு ஒரு ஜோசப் விஜய்ன்னு சொன்னார். அப்பயே அவர் நம்மலாம் எதிர்பார்க்குற ஒரு இந்துத்துவங்கிறது அவர் அதை தாண்டி போயிட்டார். அவர் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் கூடவே ஒரு ஜோதிடர் சுத்துறாரு, அதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இல்லைண்ணே, ஜோதிடர் வராரு, ஜோதிடருக்கு ஒரு பதவியும் ஒன்று கொடுத்தாரு, அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இல்லைண்ணே, அது அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற பார்வையில் ஒரு இந்துத்துவ பார்வை இல்லாமல் ஒரு இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மதிச்சோ இல்லை கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை மதிச்சோ அந்த உணர்வுகளை மதித்து அவர் ஒரு அரசியல் செய்வாருங்கிறது தான் நான் பார்க்குறேன். சரி, அதே போல் அவர் ஜோதிடர் பொறுப்புப்பட்டது வழங்கியதுங்கிறது அது அவர் அந்த தொழில் செய்கிறார். அந்த தொழிலாக நம்ம பார்க்காம அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வேலை திட்டங்கள் நம்ம பார்க்கணும். அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு மட்டும் பார்க்கணும். இப்போ ஒரு மனிதனுக்கு 10 விரல் இருக்கிற மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வேலைகள் தெரியும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவருக்கு தெரிந்த ஒரு தொழிலை ஒரு ஜோதிட துறை எடுத்திருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு வேறு ஏதாவது துறைகள் தெரியும், வேறு ஏதாவது வேலைகள் தெரியும். அந்த அடிப்படையில் கூட அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த நீங்கள் அதிமுகவை என்ன ஒரு இதுவாக பார்க்குறீங்க? எந்த சார்பு அரசியல் அதிமுகவோட அரசியல்? நாங்கள் அதிமுக பார்க்குற சார்பு இப்போ பார்க்குற சூழ்நிலை இல்லை அவங்க. ஏன்னா இல்லை, அதிமுகன்னா மதவாத சக்திகளோடு என்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்போ அதிமுக யார்? திராவிட அரசியலை தாண்டி அதிமுக இன்னைக்கு பாசித்தோடு பயணிக்குதா இல்லையா? அவங்க பேரே பாசித்தோடு பயணிக்குதா இல்லையா? இல்லைண்ணே, அவங்க கட்சியோடைய பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி, ஆனால் அந்த கட்சியிலேயே அவங்களுடைய பேர் இருக்குது. அதனால் 1-2 நட்புகள் ஏதாவது இருக்கலாம். அந்த நட்புகள் மூலயமா நம்ம ஏதாவது தொடர்புன்னு டக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சில பேர் இப்போ சிவி சர்மா கட்சி கூட நாம் தமிழர் கட்சி, ஆமாம், தமிழரோட பயணிக்கலாமே. இல்லை இல்லை, ஒரு பேருக்காக நீங்கள் பயணிக்கிறீங்க, பேருக்காக உறவு இருக்கீங்க அப்படின்னா சீமானோட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் அந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் இனத்துக்காக நீங்கள் உறவாட. எங்களுக்கு எங்கள் கட்சிக்கும் எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுகள் இருக்குண்ணே. நாங்கள் சாதியை மறந்து நாங்கள் கட்சி நடத்துகிறோம். நாங்கள் சமூக பணி ஆற்றுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சமூக பணி தான் ஆற்றுறாரு. ஆனால் அவர் எந்த ஸ்டாண்டர்ட் என்னென்ன
பேசுகிறாருங்கிறது ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த அளவு இல்லை கரெக்ட். நான் இந்த கேள்வி எதுக்கு நான் உங்களை கேட்டேன்னா, மதசார்பற்று விஜய் ஆட்சி புரியணும், அதுக்கான ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நாங்கள் முழுமையாக ஆதரவு தருவோம், இந்த கூட்டணி வந்து நீண்ட தூரம் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்தது. ஆமாம், இருக்கு அப்படிதான் சொல்லுவேன். இன்று எஸ்பி வேலுமணி முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய அதிமுகவோட ஒரு பெரும்புள்ளி. எடப்பாடியை அடுத்தது யாருன்னா எஸ்பி வேலுமணியே சொல்லலாம். அவரோட அரசியல் பயணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜகவோட ஒரு பெரிய ஐக்கியத்தில் இருக்கிற ஆள். அது இஷா யோகா மையத்திலிருந்து ஆர்எஸ்எஸோட மேடையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பயணப்பட்டவர். இன்றைக்கி அவர் தலைமையில் 25 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை இது முன்கூட்டியே திட்டமிட்ட செயல்னு உங்களுக்கு புரியலையா? இல்லைண்ணா, அது வந்து அப்படி நகர்ந்துருக்காது. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே எப்பயுமே வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பூகம் வந்துட்டு தான் இருக்கும். எப்படி வந்து வருடத்துக்கு ஒருத்தர் புயல் வருதோ சென்னை நோக்கி, அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது வருடத்துக்கு ஒரு முக்கிய பிரமுகர்கள் ஏதாவது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் போகிறாங்க, இல்லைனா வந்து ஏதாவது கட்சி விட்டு நிற்கிறாங்க, ஒரு தர்ம யுத்தம் நடக்குது அப்படின்னு மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் இறந்த பிறகு வந்து அது சோதனை காலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ என்ன தர்மயுத்தம் நடந்தது? இப்போ தர்மயுத்தம் என்ன நடக்குது வந்து அவருடைய உட்கட்சி விவரங்களில் வந்து நம்ம தலையிடலாமா தலையிடக்கூடாது. விஜய்க்காக தானே நடக்குது. இல்லை, அது விஜய்க்காக நடக்குதா இல்லை வந்து தலைமைக்காக நடக்குதான்னு தெரியல. விஜய்க்காக நடக்குதுங்கிறது வந்து ஓரளவு ரைட், ஓகே, நம்ம ஆதரிப்போம். ஆனால் இல்லை எடப்பாடி தலைமை முக்கியமாக இல்லை வேலுமணி தலைமை இந்த அரசியல் நகர்வு உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா? பாஜகவோட நகர்வா நீங்கள் பார்க்கலையா? இது நாங்கள் பாதிக்கலையா? இல்லை, நாங்கள் பாஜக இது நகர்வை நாங்கள் பார்க்கல. இது ஏங்க காரணம், பாஜக நகர்வாக இருக்கும்போது எடப்பாடி அண்ணன் தான் அவர் தான் இருந்தார், தலைமையில் இருந்தார். அப்போ எடப்பாடி அண்ணன் வந்து நகர்ந்துருந்தாருன்னா நாங்கள் இது பாஜக தலைமை நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய வேலுமணி இருக்கிறனால அது நாங்கள் பாஜக தலைமை நாங்கள் பார்க்கல. ஒரு சில பேர் வந்து பதவிக்காக, சில பேர் வந்து நம்ம அண்ணா திராவிட மாவட்டங்களும் பாதை அழிவு நோக்கி. எடப்பாடியை நீங்கள் என்டிஏ கவர்மெண்ட்டாக பார்க்குறீங்க, எஸ்பி வேலுமணியை நீங்கள் பார்க்கல. இல்லை, நான் அப்படி சொல்லல. தலைமை வந்து எடப்பாடி தலைமையில் தான் இருந்துச்சு. இப்போ இதே வேலுமணி தலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். நான் இப்போ கூட அதிமுக 1 அதிமுக 2, இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்றீங்களா? இல்லை, அது வந்து ஒரு தரப்பு வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பு நான் வந்து வாய் திறக்காமல் இருக்கிறாங்க. இப்போ சிவசேனா வந்து நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அவர் அண்ணன் எடப்பாடி அவர் தான் புதுசு. இன்னையை பொறுத்தளவுக்கு அவர் தான் புது செயலாளர். இன்னையை பொறுத்தளவுக்கு அவர் எல்லாம் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. சிவசண்முகம் சொல்லிட்டா கிடையாது. இல்லை, நான் அப்படி சொல்லவே கிடையாது. சிவசண்முகம் வந்து கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் எதுவுமே பேசாமல் இருக்கார். ஆனால் இவங்க வந்து ஆதரவு கொடுக்குறதுங்கிறது அது ஆனால் விஜய் அவர்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எல்லாமே வந்து இல்லை, ஆதரவு 25 எம்எல்ஏக்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்றாங்க, தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க, 8 அமைச்சரவை கேட்டிருக்காங்க, அமைச்சரவையில் 8 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, அது 5 கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் அரசியல் போயிட்டு தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தொல்துமாவர்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லை, எங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. நாங்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதிமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க. அதிமுக இந்த டிவிகேக்கும் நாங்கள் தான் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த வாய்ப்பு நாங்கள் தான் கொடுத்தோம். இனிமேல் உங்கள் தயவு தேவையில்லை. எங்கள் தயவு இல்லாமல் எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? 25 நம்பர் எண்ணிக்கை தாராளமாக இருக்குல்ல. அது அப்படி நினைக்க முடியாதுண்ணே. எல்லார் வீட்லேயும் பாருங்கள், சிவசேனா வீட்டில் மன 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தார். ஆனால் கிட்டத்தட்ட எங்கள் அலுவலகத்துக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். இதே இவர் சிஎம் வீட்டு முன்னாள் சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு என்ன அரசியல் ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து ஒரு திரைப்பிரபலம் 25 எம்எல்ஏக்களுக்காக போயிருக்காரு. இல்லை, அப்படி நம்ம நினச்சக்கூடாது. ஒரு திரைப்பிரபலம் இவ்வளோ தூரம் வந்து ஒரு மக்கள் வாக்கு செலுத்தி ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 தடவை அமைச்சராக இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட 2 தடவை எம்பியாக இருக்காரு. ஒரு மரியாதை நிமித்தம் சந்திப்பாக நம்ம பார்க்குறோம். நம்ம இது வந்து நிமித்தம்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் தலைவர் எடப்பாடி தான் பார்த்தாரு. எடப்பாடியை சந்தி பார்த்தாருண்ணே. நேற்று இரவு பார்த்து சந்திச்சு பார்த்தாரு. இப்போ எங்கள் தலைவர் சொன்னார், இப்போ எடப்பாடி போய் சந்திக்கணும் அறிவுறுத்தலின் பேரில் இல்லைண்ணா. ஆனால் ஒரு கட்சி உடையுது, அந்த கட்சி உடையதுல ஒரு தலைமை ஏற்கிறார் சிவி சண்முகம். அவர் போய் பார்க்கறது இது நாகரிகமா? இல்லை, அப்படி இல்லைண்ணே. நாகரிகமான இல்லை. நேற்று ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு வந்து பிறந்த நாள். அதனால் வந்து அவர் ஷெட்யூலில் வந்து அவங்க கட்சி தொண்டர்கள் வந்திருப்பாங்க, அவங்க நிர்வாகிகள் வந்திருப்பாங்க. அதுக்காக ஷெட்யூல் மாறி இருக்கும். அதனால வந்து நாளைக்கு அவர் பிறந்த நாள் வந்து நேற்று இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடியில் வந்துச்சிருப்பாரு. நம்ம எப்பயுமே ஒரு புரிதலோடு நம்ம நகர்ந்துருக்கோம்னா, நம்ம புரிதல் இல்லாமல் கொஞ்சம் தொண்டர்களை குழப்பி விட்டோம்னா அது நிரட்டலாக போயிடும். ஆனால்
அதிமுக இரண்டாவது பிரிக்கக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் சண்முகம் யாருன்னு கேட்டான். அதுதான், அதாவது விஜய் வந்து போய் சந்திக்கிறார் இல்லையா சி வி சண்முகத்தை, அவர் யார்? ஏன்னா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? அவர் வந்து இல்லை அவர் வந்து ராஜ்யசபா எம்பி. ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு கூட நம்ம முதலமைச்சர் கட்டத்தில் அவர் எம்எல்ஏ இருக்குன்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு விருப்பத்தில் கூட அவர் ரொம்ப சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார். அதை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்குறேன். நான் உடனே வந்து நான் வந்து எடப்பாடிக்கும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் சி வி சண்முகத்துக்கும் நான் வந்து எதுவுமே வந்து பண்ணல. நான் ஒரு மரியாதை நிமித்தம் அவர் விருப்பப்பட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்கலாம். அது அப்படி ஒரு பார்வை தான் நான் பார்க்குறேன் ஒழிய இது பிஜேபி காய் நகரத்துலங்கிறது நான் முழுமையாக இது நான் இது பண்ணுறேன். அப்படி நாங்கள் நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவு இருந்திருக்கோம். எங்கள் தலைவர் கண்டிப்பாக நல்ல முடிவு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் நாங்கள் இதுவரையும் நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் டிமாண்ட்ஸ் நாங்கள் வைக்கவே கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் நேற்று நடந்த சந்திப்பில் இதுவரையும் எங்கள் தலைவரை பற்றி, எங்கள் தலைவருடைய கொள்கையை பற்றி, தலைவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கிறீங்க, எப்படி இவ்வளோ இதாக இருக்கிறீங்க அப்படின்னு பிரமிச்சு போய் தான் போனார் விஜய் அவர்கள். வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அதனால தான் வந்து கையை பிடிச்சி 2 பேரும் அவ்வளோ கை கொடுக்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவர் சொல்லிட்டு இருந்தேன், நான் இது எல்லா தலைவரும் பார்த்துட்டு உங்களை பார்த்தா கொஞ்சம் மன நிறைவாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் இது என்னென்னா வந்து அவர் நாங்கள் போய் சிக்கிக்கல, அவர் எங்களை சிக்க வைக்கல, எங்களை யாராலும் சிக்க வைக்க முடியாது, எங்களை யாரும் மாட்ட வைக்க முடியாது. அதனால் வந்து அதிமுக இருக்கக்கூடிய வந்து சில தோழமை சக்திகள் வந்து அவங்க வந்து பதவிக்காக அவங்க வந்து ஒரு பவரில் இருக்குன்றதுக்காக சில பேர் வந்து வாக்கெடுப்பு நடந்திருக்கலாம், எங்களுக்கும் பவர் பண்ணி வந்திருக்கலாம். அதனால் வந்து பிஜேபி வந்து இதில் காய் நகர்த்துங்கிறது நான் இது கொஞ்சம் முழுமையாக ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தான் நான் இது இருக்கிறேன். நான் பாமக என்ற ஒரு இடம் வந்து அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போகாது. அதுக்கான இடமும் தொல் தீர்மானங்களும் தரலை. இன்று தாவேக்காவை ஆதரிக்கும் நிலையில் பாமக வந்திருக்காங்க. இல்லை, அவங்க நடுநிலை தான் இருக்கிறேன். நான் வந்து அது ஆதரிக்கும் தரப்பு தானே? இல்லைண்ணே, அவங்களே இல்லை அவங்க வந்து நான் நம்பிக்கை வாக்கெடுப்பேன், நான் வந்து கலந்துக்கலன்னா என்ன அங்கே என்ன சொல்லுது செய்தி என்ன? இல்லைண்ணா, அதை நான் வேணும்னு போட்டிருப்பாங்களே, வேண்டும்னா போட்டிருப்பாங்க. தாவேக்கா நடுநிலையாக விட்டு நாங்கள் அந்த ஓட்டெடுப்புல பங்கே பெறலைன்னா அது தாவேக்காக தானே? இல்லை அது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. அதே பாமக வந்து அதில் அந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்துருக்குன்னு ஆசை விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க போய் கலந்துக்கிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு டக்குன்னு லாபி பண்ணியிருக்கலாம், இல்லை பிடிச்சிருக்குன்னு சொல்லி டக்குன்னு லாபி பண்ணியிருக்கலாம். அப்போ அதை கலந்துக்கலன்னா அவங்களுடைய மனநிலை இன்னும் சரியாக செட் ஆகலை, அவங்க ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அந்த குழப்பத்தில் அவங்க இருக்கிறாங்க. நாங்களாவது ஆதரவு கொடுத்துருக்குறோம், ஆனால் அவங்களால கொடுக்கலாமா வேண்டாமான்னா அந்த ஆதரவு அந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு காலம் தேவைப்படுது. அதனால் வந்து அவங்க இந்த வாக்கெடுப்பில் அவங்க கலந்துருந்தா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்திருப்பாங்க, இல்லை வேணும்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. சரி, பாமக ஆதரவு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது கட்சி இருக்குது, கட்சியோட தலைமை இருக்குது, தலைவர் இருக்கிறாங்க, அவர் தானே இதை நம்ம சொல்ல முடியும். நம்ம டக்குன்னு சொல்லிட முடியுமா? பாமக வந்து எங்களுக்கும் பாமக என்ன உறவுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தமிழில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், அப்போ பாமக வந்து ஏற்றுட்டா கூட அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் மேலே கொஞ்சம் அவங்களோட தொண்டர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. எங்கள் மீது சாதி வன்கொடுமை பண்ணிவிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டு அவங்க வந்து போய் அரசியல் லாபத்துக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து பாமக மீது அந்த கட்சி தொண்டர்கள் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதனால் வந்து அந்த கட்சி தலைமைக்கும் அவங்க யோசிப்பாங்க, இது ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அந்த மனநிலையிலேருந்து அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கலந்துக்காமல் வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா விசிகா கிட்டத்தட்ட தாவேக்கா விஜய் அரசாங்கம் மெஜாரிட்டியை நிரூபிச்சிட்டாங்க. இனி விடுதலை சிறுத்தையோட பயணம் தாவேக்காவோட தொடருமா கூட்டணியா? இல்லைண்ணா, நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் நாங்கள் வெளியில் ஆதரவுன்னு தவிர சொல்லியிருக்காரு. ஒன்று இல்லை, அவர் வேறு சொல்லியிருக்காரு இல்லையா தலைவர், இல்லை ஒரு வாரத்தில் எங்களோட நிலைப்பாடை சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அடுத்தது வந்து இந்த உயர்மட்ட குழு இன்னும் கூடல. அந்த உயர்மட்ட குழுவில் வந்து அது என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து ஒவ்வொரு நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர்கிட்ட என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கணும். அதன் பிறகு மாவட்ட செயலாளர் எப்படி அவங்களுடைய மனநிலை என்னென்னா அவர் ஏற்கனவே ஒரு கருத்தில் தலைவர் உள்வாங்கி வச்சிருப்பார். அப்போ தொண்டர்கள் மத்திய இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுடைய மதிப்புடன் உள்வாங்கி வச்சிருப்பார். அப்போ இதில் எது சரி எது தவறுன்னு அவர் கலந்து ஆலோசித்து அந்த முடிவை வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலோ இல்லைனா வந்து அவருடைய சோசியல் மீடியாவிலோ கண்டிப்பாக அவர் வெளித்தன்மையாக வெளியிடுவார். அதனு தலைவர் எதை சொல்கிறாரோ அதை ஏற்று நடத்த கொடுக்குறது தான் எங்களுடைய கடமை, அதுதான் எங்களுக்கு சாத்தியமாகும், அதுதான் உண்மை. அதனால் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறோம். தலைவர் பதிலுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் என்னம்மா பதில் சொல்வார், எப்படி பதில் சொல்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். ஏன்னா வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் என்ன எப்படி பண்ணுவார், அங்கே போய் சேர போகிறோமா இல்லை வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்க போகிறோமா அப்படின்னு வந்து தலைவருடைய அரசியல் அனுபவமும் ஒன்று இருக்குது. அந்த அனுபவத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லுது. அந்த முடிவுக்காக காத்திருக்கிறோம் நாங்கள். பேசுவோம். ஜோசப் விஜய் கூட பயணமா அல்லது மு க ஸ்டாலினோட பயணமா? இனிவரும் காலம் பதில் சொல்லும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.